ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வியூஸும் போக மாட்டேங்குது, யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. தீபாவளி வருது ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வெடியை பார்த்து பக்குவமாக வெடிங்க. நம்ம வெடி வெடிக்கும்போது பெரியவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெடி வெடிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி வெடி வெடிக்கும்போது காட்டன் கிளாத்தை போட்டுட்டு வெடிங்க. வெடி அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மேலே தீப்படாது. அது மாதிரி லூஸான கிளாத்தை போட்டுட்டு வெடி வெடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக பின்பற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி போட்டிருந்த பட்டாசு கடையோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. என்ன இன்னும் ஒரு பேக்கை கூட காணா, எல்லாம் வெளியூரில் வெடி வாங்கிருச்சாலோ? சின்ன பொண்ணு வாங்க லட்சுமி அக்கா, வாங்க வந்து வெடி வாங்கிட்டு போங்க. ஆமாம், வெடியெல்லாம் எவ்வளவு சின்ன பொண்ணு? எல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளதாக்கா வரும், நான் காமிக்கிறேன். அம்மா ஏன் அண்ணாந்த மேனிக்கே இருக்கியே? எம்மோய், நீ என்ன வளர்த்தியா இருக்க? உன்னைனா அண்ணாந்து பார்த்து தான் நான் பேச முடியும். நான் அண்ணாந்து பார்க்காம நேராக பார்த்து பேசுனா அவன் முட்டிக்கால தான் பார்க்க முடியுது. என்ன பண்ண? நீ குனிஞ்சு என்ன சேர்த்தா பாரு சின்ன பொண்ணு. சரிக்கோ. சரிம்மா, வெடியெல்லாம் எவ்வளோக்குள்ளே பார்க்கலாம். எக்கோ, நம்மக்கிட்ட எல்லா விதமான வெடியும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த வெடி வேணும், எவ்வளோ பட்ஜெட்டில் வேணும்? எம்மோய், நான் 1000 கணக்கில் வாங்குறதுக்கு நான் ஒன்றும் பையனை பற்றிக்கல. வச்சுருக்கிறது 2 பொட்டை பிள்ளைய, அவளுக்கு வெடிக்கிற மாதிரி கம்பி மத்தாப்பு, புசுவானம், சங்கு சக்கரம் அந்த மாதிரி பார்த்து கூட. சின்ன சின்ன வெடியா டொமோன்னு வெடிக்கிற வெடிலாம் வேணாம். என்னக்கா நீங்கள் என்னமோ அந்த காலத்து கிளை மாதிரி பேசுகிறேன். பொம்பளை பிள்ளை இல்லாத இந்த இடமா வாங்கி கொடுங்க, கடலில் பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்கட்டு. ஐயோ, என் மரங்களை பற்றி உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. புஸ்வானம் பற்ற வைக்கிறதுக்கே அந்த அழுக அவளுகளை போய் உனக்கு பெரிய 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 வெடியெல்லாம் வாங்கி வெடிக்க சொல்கிற. ஏன் சின்ன பொண்ணு இப்படி காமெடி பண்ணுற? நீ பண்ணுற காமெடியில் இருக்கிற வெடியெல்லாம் டொம்முன்னு வெடிச்சிடும் போலையே. ஏன்க்கா வாயை கலவுங்கக்கா, வெடி டொம்முன்னு வெடிச்சா அவ்வளோதான். சரி சின்ன பொண்ணு, வெடியெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. நம்மக்கிட்ட பாக்ஸாகவே இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? தனித்தனியாக இருக்குது, பாக்ஸாகவும் இருக்குது. ஆமாம், தனித்தனியாக வாங்குறதுக்கும் பாக்ஸாக வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பி மத்தாப்பு, புசுவானம், சங்கு சக்கரம், வானத்தில் வெடிக்கிற வெடி, பட்டாசு, அது லொசுக்குன்னு தனித்தனியாக வாங்கினா அதுவே எப்படி 2000 ரூபா கிட்ட செலவெழுத்து விட்ருவோம். ஆனால் நிறையா இருக்குது. அதே நீங்கள் பாக்ஸாக வாங்கினீங்களா 1000 ரூபா 1500 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக 2 3 அந்த மாதிரி இருக்குது. சின்ன சின்ன வெடியெல்லாம் பாக்ஸாக இருக்கும். இந்த 1000 வாழை அந்த வாழை இந்த வாழைன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் 1 2 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓ, இவ்வளவு தெரியாம என் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு ஒரு பாக்ஸ் போகுது. 1000 வீட்டுக்குள்ள கூட 1000 இருக்கா? முதல்ல நம்ம கிட்ட எல்லார் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குக்கா. என்ன 1000 தான் வாங்குறியா? மகளுக்கு ஒரு 2000 ரூபா 2500 வாங்கி கொடுக்கக்கா. நீ வேணா ஓசியில் தா சின்ன பொண்ணு, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப குறும்புதே. சரி தா சின்ன பொண்ணு, நான் காலகாலத்துக்கு வீட்டுக்கு போகிறேன். என் பிள்ளைய பார்த்தாலும் பிடிச்சிருவாளுங்கண்டு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆக்கலாம் போலையே. உங்கள் பிள்ளைய தான் நிறையா வாங்குவாள்வல்ல. வாங்கினாலும் பெரிய பெரிய வெடியெல்லாம் வாங்க மாட்டாளுங்க, கம்பி மத்தாப்பு புசுவானு தான் வாங்குவாளுங்க. சரிக்கா. இந்தாங்க கைதாங்க 1000 ரூபா. சரி சின்ன பொண்ணு. எம்மாடியோ, என்ன பெருசாக இருக்குது. இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்க. சரிக்கா, பார்த்து வெடிங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நன்றி சின்ன பொண்ணு. சம் டு யூ. என்ன இந்த அக்கா சம் டு யூன்னு சொல்லிட்டு போகுது? என்னவா இருக்கும்? ஒன்றுமே தட்டுப்பட மாட்டேங்குது. எதுக்கு இப்படி சம் டு யூ சொல்லிட்டு போகுது? ஓ, சேம் டு யூவை தான் இந்த லட்சணத்தில் சொல்லிட்டு போகுதா? சரி, நம்ம கூவி கூப்பிட்டாதான் வியாபாரம் ஆகும். வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில் எல்லா வகையான விலைகளும் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் நம்மக்கிட்ட வெடி இருக்குமா. வாங்கம்மா வாங்க. கம்பி மத்தாப்பாக இருந்தாலும் சரி, 1000 வாலாவாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இல்லாத வெடியே இல்லை. வாங்கம்மா வாங்க. என்ன மக்களை கூட்டம் ஏதோ ஏலியன் வருது. என்னடா தம்பி, என்ன வெடி வேணும்? யாக்கு வெடினா யானை வெடியும் குருவி வெடியும் மிக்ஸ் ஆகி ஒரு வெடி வேணும். அதுனா இல்லையாடா தம்பி. அப்ப லட்சு வெடி இருக்கா? லட்சு வெடி லட்சு வெடினா இல்லடா. லட்சு அக்கான்னு ஒரு அக்கா வேற இருக்கா, அந்த அக்கா வேணா வர சொல்லவா?
லட்சு வெடின்னு ஒரு வெடி இருக்குது, நீ சொல்லி தானே எனக்கு தெரியும். ஏக்கோ லட்சு வெடினா லட்சுமி வெடியும் சரஸ்வதி வெடியும், இதெல்லாம் தெரியாம நீ எதுக்கு வெடிக்கடை திறந்துருக்க? அட பேதில் போவானே, ஏன் வயிற்று பழப்புக்காக நான் திறந்து வச்சிருக்கேன். நீ லூசு மாதிரி கேள்வி கேட்குற. அந்த வெடியெல்லாம் இருக்கும் நான் கனவா கண்டேன். அடுத்த தீபாவளிக்கு வாங்கி வைக்கிறேன், அது வரைக்கும் போ. சரி சரியான துப்பாக்கூர் கடையா இருக்குடா, நம்ம வயிறு தான் நல்ல கடையாக போய் வாங்கணும். அப்பா போய் சிவகாசி வாங்கிட்டு வா. அங்கே போகிறதுக்கு பக்கத்து தான் முதேவி இங்கே வருது. இங்கே வந்து கொழுப்பு பார்த்தியா? இந்த கடை பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, நான் கிளம்புறேன். முள்ள மன்றி தர மாட்டேங்க. காலையிலே வந்து கடுப்பி வச்சுட்டு போகிறானே, யார் பெற்ற பிள்ளையா இருக்கும்? ஏரியாவுக்கு ஒரு சலம்பரம் போட்டால் சரி வர போல. சார் அரை மணி நேரமும் உயிரை வாங்கிட்டானே, வேறு யார் வருவா யார் வருவான்னு தெரியலையே. எங்க சின்ன பொண்ணு. ஐயோ இவன் வேற வந்துட்டானே. சொல்லுங்கங்க, என்ன வேணும்? எனக்கு 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 என்ன சொல்ல வந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. எனக்கு 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 நான் என்ன வெடி வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துறேன். எங்க இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு 1000 வாழால 10, லட்சுமி வெடியில 5, சரஸ்வதி வெடியில 9. இப்போதைக்கு இது போதும், வெடிச்சிட்டு வந்து பல்கா ஆர்டர் தர்றேன். சரி சரி எடுத்து தர்றேன். ஆமா, முதல்ல அமௌண்ட் எவ்வளவு சொல்லுங்க மொத்தமா. மொத்தமா 2500. எது 2500? இவள்கிட்ட கெத்து காமிக்கிறதுக்காக 10, 9, 5 சொன்னா இங்க 2500 வெடிக்காசு வந்துருச்சே. ஐயோ கம்மி பண்ணி சொன்னாலும் அசிங்கமா நினைப்பாளே. என்ன பப்பர கட்ட மண்டையை தொங்கிட்டு ஏதோ யோசிக்கிறேன். ஹலோ, என்னங்க வேணும்? அது வந்துங்க, என்கிட்ட இப்ப கேஷ் இல்ல. இது இது கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ண தாங்க. ஐயோ என்னோட கிரெடிட் கார்டில் இப்போதான் அமௌண்ட் முடிஞ்சிச்சு. ஜிபே இருக்கா? அதெல்லாம் இருக்கு. நம்பர் சொல்ல போட்டு விட்டுருங்க. என்ன இவன் எது கேட்டாலும் இதுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சரி வயிற்று கலக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஐயோ ஏங்க எனக்கு வயிறு வலிக்குதுங்க, வயிறு கலக்குதுங்க. அடச்சே கருமமே, போய் தொலையா பாத்ரூம் சைடு. என் கடையை ஆரம்பிச்சுட்டு போயிடாத, நான் வேற வெடிக்கடை போட்டிருக்கேன். ஐயோ எனக்கு அவசரமா இருந்துங்க, நான் ஓடி போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஏன் நீ வாங்க வேணாம், கிளம்பியா? ஐயோ எப்படியோ நைஸா கலண்டாச்சுடா சாமி. சரி, செத்த நேரத்தில் நம்மளை மென்டல் ஆக்கிட்டானே படுபாவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தீபாவளி வருது, எல்லோரும் வெடியை பார்த்து சேஃபாக வெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், ஷி யூ ஆல்.